சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். ரோகிணி சிந்தாமணி மூலமாக மீனாக்கு மட்டும் இல்லாமல் மீனா வீட்டில் உள்ள எல்லாருக்கும் பிரச்சனை செய்யணும்னு நினச்சி நம்ம என்ன பிரச்சனை செஞ்சாலும் யாரும் கண்டுபிடிக்க போகிறதே இல்லை. அப்படியே மாட்டிக்கிட்டாலும் சிந்தாமணி தான் இது எல்லாத்துக்குமே காரணம், எனக்கும் இந்த பிரச்சனைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு பொய் சொல்லி எப்படியாவது இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு சிந்தாமணி கிட்ட சொல்லி இங்கே மீனா அம்மாவோட கடை, சந்திராவோட கடை அங்கே இருக்கவே கூடாது அப்படின்னு புதுசாக ஒரு திட்டத்தெல்லாம் போடுறாங்க. ஆனால் சந்திராவோட கடையில் சிந்தாமணியால் தான் பிரச்சனை வந்திருக்குன்னு முத்து கண்டுபிடிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ரோகிணி தான் இப்படி சிந்தாமணி கிட்ட சொல்லி இதெல்லாமே செய்ய வச்சுருக்காங்க அப்படின்ற உண்மையும் முத்துக்கு தெரிய வருது. உடனே மீனா சந்திராவை பார்க்கறதுக்காக போகிறாங்க. அம்மா, இப்படியே அழுதுட்டு இருந்தா சரிப்பட்டு வராதுமா, நீங்கள் மறுபடியும் அதே இடத்துல கடையை வைக்கணும், நல்லபடியாக கடையை நடத்தணும். இந்த பிரச்சனைக்கு யார் காரணம்னு நானும் என் வீட்டுக்காரரும் கண்டுபிடிச்சிட்டோமா அப்படின்னு சொல்லும்போது, என்ன மீனா சொல்கிற, யாரு தான் இந்த பிரச்சனைக்கு காரணம்னு கேட்க, அம்மா என் வீட்டில் இருக்க ரோகிணி தாமா அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி மீனா உனக்கு தெரியும்னு கேட்கும்போது, அதாம்மா அங்கே ஆளுங்க பிரச்சனை செஞ்சாங்கல்ல, அவங்க மூலமாக நாங்கள் சிந்தாமணி தான் ஆளுங்களை அனுப்புனாங்கன்னு கண்டுபிடிச்சோம். சிந்தாமணியை வெளுத்து வாங்கினோம். உடனே சிந்தாமணி, நாங்கள் போலீஸ்கிட்ட அவங்கள மாட்டி விட்டுறக்கூடாதுன்றதுக்காக உங்கள் வீட்டில் உள்ள மூத்த மருமக ரோகிணி தான் இப்படிலாம் செய்ய சொன்னாங்க. நான் அவங்க கொடுக்குற பணத்துக்காக இப்படி செய்யலை. மீனா மேலே உள்ள கோவத்தில் ரோகிணி மீனா மட்டும் இல்லை, அவங்க வீட்டில் உள்ள எல்லாருமே தலை குனிஞ்சு நிற்கணும். அங்கே மீனா அவங்க அம்மாவுக்கு ஒரு பிரச்சனைனா தாங்கிக்கவே மாட்டாங்கன்னு என்கிட்ட உதவி கேட்க, நான் மீனா மேலே உள்ள கோவத்தில் இப்படிலாம் செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, என்னை போலீஸ்கிட்ட சொல்லி மாட்டி விட்டுறாதீங்கன்னு மன்னிப்பு கேட்டது மட்டும் இல்லாமல் ரோகிணியை பற்றி சொல்லி வசமாக மாட்டி விட்டுட்டாங்கம்மா ரோகிணியை. இப்போ ரோகிணியை பார்க்க தான் கிளம்புறோம். அது மட்டும் இல்லை, நீங்கள் இதை பெருசாக எடுத்துக்காதீங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது, எப்படி மீனா, உங்கள் அப்பா எனக்காக நம்ம குடும்பத்துக்காக அங்கே கடை வச்சு நடத்தினாரு. ஆனால் அந்த ரோகிணிக்குன்னு பெருசாக நாங்கள் என்ன செஞ்சிட்டோம்? நீ அந்த வீட்டு மருமகளாக இருக்க, அது கூட அந்த ரோகிணிக்கு பிடிக்கலையா? உன்னுடைய மாமியார் பேசின பேச்சால் இப்போ வரைக்கும் உங்கள் 2 பேரையும் பார்க்க வராமல், அந்த வீட்டு பக்கமே வராமல் நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துட்ருக்கோம். ரோகிணிக்கு அப்படி நாங்கள் என்ன பெரிய பிரச்சனை செஞ்சிட்டோன்னு ரோகிணி சிந்தாமணி கூட சேர்ந்துக்கிட்டு இப்படி ஒரு வேலையை செஞ்சுருக்காங்க. ரோகிணி செஞ்சதை என்னால் ஏற்றுக்கவே முடியாது மீனா. நீ என்ன அந்த ரோகிணியை போய் கேள்வி கேட்குறது? அது மட்டும் இல்லாமல் ரோகிணி எதுக்காக இப்படிலாம் செஞ்சாங்கன்ற உண்மை எனக்கு தெரியணும். ரோகிணியை நான் சும்மா விட போகிறதில்ல. ரோகிணி உன் வீட்டில் தானே இருப்பாங்க, நான் பேசுகிறேன்னு சொல்ல வேண்டாமா? நீங்கள் எதுக்கு பேசணும்? உங்களுக்காக நான் பேசுகிறேன். அந்த ரோகிணியை சும்மா விட்டுருவேனாமா அப்படின்னு சொல்லும்போது, மீனா, என்னுடைய கடையில் தான் ரோகிணி இப்படி சிந்தாமணி கூட சேர்ந்து ஆளுங்களை அனுப்பி பிரச்சனை செஞ்சுருக்காங்க. இதெல்லாம் உன் மாமியாருக்கும் உன் மாமனாருக்கும் தெரிய வேண்டாமா? நான் பொறுமையாக அமைதியாக இருந்தால் என்ன செஞ்சாலும் மீனாவோட அம்மா அமைதியாக இருப்பாங்கன்னு உன் வீட்டில் உள்ள எல்லாரும் நினச்சிட மாட்டாங்களா? அந்த மனோஜுக்கு எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்கிறாரு மாப்பிள்ளை. இல்லைனா அவங்களால அந்த பிஸ்னஸ்லேருந்து அந்த ராணியும் அவங்க வீட்டுக்காரரும் செஞ்ச பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்திருக்க முடியுமா? அங்கே பிஸ்னஸ் நல்லபடியாக பார்த்துருந்துருக்க முடியுமா? உங்கள் அருமை பெருமை அந்த மனோஜுக்கு தான் தெரியலனா, இந்த ரோகிணி இப்படி செஞ்சால் எப்படிம்மா என்னால் தாங்கிக்க முடியும்? ரோகிணி எப்படி அந்த வீட்டுக்கு மருமகளோ அதே மாதிரி நீயும் மருமக தான். இருந்தாலும் என்ன அவங்க சம்மந்தியாக ஏற்றுக்க தயாராக இல்லைன்னு உடனே நான் அங்கே வராமல் என் வேலையை பார்த்துட்ருக்கேன். என் வேலைக்கே பிரச்சனை செய்யணும்னு நினச்சா சும்மா விட முடியுமா அந்த ரோகிணியை அப்படின்னு சொல்லும்போது, உடனே முத்துவும், அத்தை நீங்கள் பொறுமையாக இருங்க, இவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சுருக்காங்க, உண்மையை நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம், ரோகிணியை நாங்கள் சும்மா விட்டுருவோமா? என்ன இருந்தாலும் என் அண்ணனோட மனைவியாகவே இருந்தாலும் ரோகிணி செஞ்சது எவ்வளோ பெரிய தப்பு. நீங்கள் உங்கள் வேலையை பார்க்குறீங்க. இங்கே அந்த கடையை வச்சு தான் மீனாவுக்கு கல்யாணம் பண்ணீங்க. இங்கே சத்யாவையும் சீதாவையும் படிக்க வச்சிங்க. சீதாவுக்குன்னு கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருக்குறீங்க. சத்யாவும் நல்லா படிச்சுட்டு இப்போ வேலைக்கு போகிறான்னா அதுக்கு காரணமே நீங்கள் தான். நீங்கள் அந்த கடையில் நல்லபடியாக வேலை பார்த்ததுனால தான். அதெல்லாம் அந்த ரோகிணி புரிஞ்சுக்காமல் இப்படி செய்வாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க முத்து. இல்லை மாப்பிள்ள, என்னால் தாங்கவே முடியல. ரோகிணி இப்படி செஞ்சுருப்பாங்க அப்படின்னு என்னால் யோசிக்க கூட முடியல. யாரோ வேணும்னே என் மேலே உள்ள கோவத்தில் இப்படி செஞ்சுட்டாங்களோன்னு நினச்சேன். ஆனால் ரோகிணி மீனாவை பிடிக்காம என் குடும்பத்தை அவமானப்படுத்தணும்னு இப்படி அந்த சிந்தாமணி கூட சேர்ந்து இந்த மாதிரி ஒரு வேலை செய்ய வேண்டிய அவசியம் என்ன? எதுக்காக இப்படி செஞ்சாங்கன்னு தெளிவாக எனக்கு புரியணும். இல்லைனா என்னால் பொறுமையாக இருக்கவும் முடியாது, அமைதியாக இருக்கவும் முடியாது. நீங்கள் என்ன சொன்னாலும் என்னால் அமைதியாக இதெல்லாம் கேட்டுட்டு வீட்டில் இருக்க முடியாது மாப்பிள்ள. நானும் வருவேன் அப்படின்னு சொல்லும்போது, சரித்த, நீங்கள் வாங்க, நீங்கள் பேசுங்க. என்ன சொன்னாலும் இந்த ரோகிணி திருந்த போகிறதில்ல. எதுக்காக இப்படி செஞ்சாங்கன்னு தெரியல. ஆனால் ரோகிணி இப்படி ஒரு வேலையை செய்வாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அத்தை. அந்த சிந்தாமணி சொல்லும்போது சிந்தாமணி ரோகிணியை சும்மா விடவே கூடாதுன்ற கோவம் எனக்கு வந்தது. உங்கள் நிலைமையை பார்க்கும்போது என்னாலேயே தாங்கிக்க முடியல. என் அம்மா அப்பான்னு யாருமே இதை கண்டிப்பாக எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, உடனே மீனா அழுதுகிட்டே, அம்மா நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா, நாங்கள் இருக்கோம்மா. கண்டிப்பாக அதே இடத்துல நீங்கள் புதுசாக கடையை ஆரம்பிக்க தான் போகிறீங்க.
எல்லா உதவியும் நாங்கள் தாம்மா செய்ய போகிறோம். எங்கள் வீட்டில் இருக்க ரோகிணி செஞ்ச இந்த வேலைக்கு நான் உங்களுக்கு கண்டிப்பாக மறுபடியும் அங்கே பூக்கடையை ஏற்பாடு பண்ணி தருவேம்மா அப்படின்னு சொல்லும்போது, உடனே இங்கே சந்திரா அழுதுகிட்டே, மீனா உன்னுடைய நல்ல மனசுக்கு கண்டிப்பாக உனக்கு பெரிய வாய்ப்பெல்லாம் தேடி வரும். நீ நல்லா சம்பாதிக்க போகிற. நீ கண்டிப்பாக நல்லா முன்னேற தான் போகிற. ஆனால் பொய் சொல்லி ஏமாத்துற ரோகிணிக்கு சரியான பதில் நான் கொடுக்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே முத்து மீனாவும் வீட்டுக்கு நடந்த எல்லாத்தையும் சொல்ல, ரோகிணி உடனே இல்லவே இல்லை, நான் அப்படி செய்யவே இல்லைன்னு போய் சொல்கிறாங்க. அங்கே வந்த சந்திரா இங்கே சிந்தாமணிக்கிட்ட ரோகிணி பேசின எல்லாத்தையும் சொல்லி, நீ எதுக்காக அந்த சிந்தாமணி கூட சேர்ந்துக்கிட்டு ஏன் கடையில் இவ்வளோ பெரிய பிரச்சனை செய்யணும், உனக்கு வேறு வேலையே இல்லையான்னு சந்திரா விஜயா வீட்டுக்கு வந்த உடனே ரோகிணியை கேள்வி கேட்க, உடனே ரோகிணியும் என்னத்தை பார்த்துட்டு அமைதியாக நிற்கிறீங்க, மீனா முத்து தேவையில்லாமல் பிரச்சனை செய்கிறாங்க, இவங்க யார் என்ன கேள்வி கேட்குறதுக்கு, இவங்கள முதல்ல இங்கேருந்து அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சந்திரா ரொம்ப கோவமா, நான் ஒன்றும் சம்மந்தின்ற உரிமையோடு இந்த வீட்டில் நிற்கல, நீ செஞ்ச தப்புக்கு நான் கேள்வி கேட்க வந்திருக்கேன், எனக்கு என்னடி பதில் சொல்ல போகிறேன்னு கேட்குறாங்க. உடனே அண்ணாமலை என்னதான் நடந்துச்சு, என்ன பிரச்சனைன்னு கேட்க, சம்மந்தி நான் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க, இந்த ரோகிணியை நம்பி நீங்கள் இன்னும் ஏமாந்து போய் தான் நிற்க போகிறீங்க. என் கடையில் அவ்வளோ பிரச்சனை செஞ்சுருக்காங்க. இந்த சிந்தாமணி கூட சேர்ந்து அவங்க ஆளுங்களை அனுப்பி இப்போ எனக்கு அந்த இடத்துல கடையே இல்லை சம்மந்தி, என்னெல்லாம் செஞ்சாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. என்னால் தாங்கிக்க முடியல. என் வீட்டுக்காரர் எங்களை விட்டு பிரிஞ்சு போனதுக்கப்புறமா அந்த கடை மட்டும்தான் எனக்கு ஆறுதலாக இருந்தது. அங்கே போய் நான் என்னுடைய வேலையை பார்க்கும்போது என் வீட்டுக்காரர் கூட இருந்து வேலையை செய்கிற ஒரு எண்ணம் எனக்கு வரும். அவ்வளோ சந்தோஷமாக என் வேலையை பார்த்துப்பேன். என்னால் நின்று வேலை செய்ய முடியலனாலும் நான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சதுக்கு காரணம் என் பசங்க தான். யாருடைய உதவியும் இல்லாமல் என் பசங்க எல்லாரையும் நல்லபடியாக இப்போ ஒரு இடத்துல வச்சுருக்கேன்னா அதுக்கு காரணமே நான் அந்த கடையில் வேலை செஞ்சதுனால தான். சீதாவுக்கு கல்யாணம் ஆயிருக்கு, மீனாவுக்கும் கல்யாணம் ஆயிருக்கு, என் பையன் நல்ல வேலை பார்க்குறான். என் பசங்களுக்காக நான் இன்னும் நல்லா வேலை செய்யணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் இப்போ நான் வேலை செய்யக்கூடாதுன்னு இந்த ரோகிணி இப்படிலாம் செஞ்சுருக்காங்களே, நீங்களாம் கேள்வி கேட்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி நடந்த எல்லாத்தையும் சொல்லி ரொம்பவே அழுகுறாங்க. உடனே விஜயாவும், என்ன இப்போ உங்கள் பிஸ்னஸில் பெரிய பிரச்சனைன்னு சொல்கிறீங்க, நீங்கள் சாதாரண பூக்கடை தானே வச்சுருந்தீங்க, அப்புறம் என்ன இந்த பேச்சு பேசிகிட்டு இருக்கீங்கன்னு கேட்கும்போது, உங்களுக்கு வேணும்னா சாதாரண பூக்கடையாக இருக்கலாம், ஆனால் எனக்கு அது ஒரு பிஸ்னஸ் தான். நல்லபடியாக நான் சம்பாதிக்கணுன்ற ஆசையில் என் வீட்டுக்காரர் எனக்காக தந்துட்டு போனது. அதை எப்படி நீங்கள் இப்படி பேசுவீங்க? நீங்கள் மட்டும் என்ன செய்கிறீங்க, கிளாஸ் எடுக்கிறேன்னு சொல்லி எல்லாரும் ஏமாத்திட்டுருக்கீங்க. தெரிஞ்சால் நீங்கள் அங்கே எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குறீங்க. ஏற்கனவே டான்ஸ் கிளாஸ் ஆரம்பித்து அதில் ஒரு பிரச்சனை, இப்போவும் தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் உங்ககிட்ட நான் கேள்வி கேட்கலையே, என்னால் உங்கள் வீட்டில் என்றைக்கும் பிரச்சனை வந்தது இல்லையே, உங்கள் மருமகளால் என் கடையில் எதுக்கு பிரச்சனை வரணும், அதை கேள்வி கேட்க வந்தால் சாதாரண பூக்கடை வச்சுருக்கேன்னு சொல்கிறீங்க. ரொம்ப பொறுமையாக இருந்துட்டு சம்மந்தி, இனிமேல் அப்படி இருக்க மாட்டேன். என்னை சம்மந்தின்னு கூட நீங்கள் மதிப்பு மரியாதை தரணும்னு நான் நினைக்கல, ஆனால் இப்படிலாம் ஏளனமாக பேசாதீங்க. என்ன இப்படி பேசுகிற நீங்கள், என் பொண்ணு மீனாவையும் இப்படி தானே பேசுவீங்க. ஆனாலும் மீனா இவ்வளோ பொறுமையாக பொறுப்பாக இருக்கிறானா, அதுக்கு காரணமே நான் தான் சம்மந்தி. வீட்டில் எல்லார்கிட்டையும் எப்படி நடந்துக்கணும், பொறுப்பாக இருக்கணும்னு சொல்லி கொடுத்து அனுப்பியிருக்கேன். மீனாவால் அந்த வீட்டில் யாருக்கும் பிரச்சனை வரலை. ஏன் மீனா மனோஜுக்கும் ரோகிணிக்கும் உதவி செய்யலையா? இப்போ கூட அந்த ராணியும் அவங்க வீட்டுக்காரரும் வீட்டுக்கு வந்தப்ப இவங்க எல்லாரும் பேசி தானே, முத்துத்தம்பியால் தானே இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடிஞ்சுது. மறுபடியும் உங்கள் பையன் மனோஜ் நல்ல பிஸ்னஸ் செய்கிறாருன்னா அதுக்கு காரணம் முத்துத்தம்பி தான். இங்கே உங்கள் பையன் மனோஜும் கிடையாது, இந்த ரோகிணியும் கிடையாது. இவங்க 2 பேரும் நல்லா படிச்சிருக்கலாம், பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்கலாம். ஆனால் ஒரு பிஸ்னஸில் பிரச்சனைன உடனே அதை எப்படி சமாளிக்கணும்னு தெரியாமல் தானே இருக்காங்க. ஆனால் முத்துத்தம்பி அப்படி இல்லையே. அதே மாதிரி தான் மீனாவும் எல்லாருக்கும் உதவி செய்யணுன்ற எண்ணத்தோடு இருக்கா. ஆனால் இப்படிலாம் நீங்கள் செய்வீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. நான் ரோகிணி கிட்ட தான் கேள்வி கேட்குறேன், ஏன்னா தப்பு செஞ்சது ரோகிணி. இப்போ கூட உங்கள் மருமக ரோகிணியை என்ன நடந்துச்சுன்னு கேட்டு திட்ட மாட்டேங்கிறீங்க, கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க. நான் பொய் சொல்கிற மாதிரி என்னையும் மீனாவையும் கேள்வி கேட்குறீங்களே, இதுலையே தெரியல. ரோகிணி மாதிரி தான் நீங்களும் குடும்பத்தில் யாரையும் கொஞ்சம் கூட மதிக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணே நீங்களாவது இந்த ரோகிணி கிட்ட என்னன்னு கேளுங்க, இல்லை ரோகிணியை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி கோவமாக பேசிகிட்டு இருக்க. உடனே ரோகிணி தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. உடனே அண்ணாமலையும், என்னம்மா சம்மந்தி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க, ஒன்றும் தெரியாத மாதிரி அமைதியாக நிற்கிறியேன்னு கேட்கும்போது, மாமா நான் எதுவுமே செய்யலை, அது மட்டும் இல்லாமல் சிந்தாமணி ஆளுங்களை அனுப்பி பிரச்சனை செஞ்சுருக்காங்கன்னா அவங்க வீட்டில் போய் கேள்வி கேட்க சொல்லுங்கள், அதை விட்டுட்டு என்ன கேள்வி கேட்குறாங்க, மீனா என்ன மீனா அப்படின்னு சொல்ல, அமைதியாக இருங்க ரோகிணி, நீங்கள் தான் என்ன அவமானப்படுத்தணும், என்ன கண்கலங்க வைக்கணும், நான் தலை குனிஞ்சு நிற்கணுன்றதுக்காக இப்படியெல்லாம் திட்டம் போட்டு இப்படிலாம் செஞ்சுருக்கிறீங்க.
இப்போ எங்கள் அம்மாவுக்கு ஒரு பிரச்சனைனா நான் தாங்கிக்க மாட்டேன்னு நினைக்கிறீங்கல்ல, மறுபடியும் அதே இடத்துல எங்கள் அம்மாவுக்கு கடையை வச்சு கொடுக்க என்னால் முடியும். முன்ன மாதிரிலாம் நான் இல்லை. புது பிஸ்னஸ் ஆரம்பிச்சதுலேருந்து நான் நல்லா சம்பாதிக்கிறேன், நல்ல வருமானம் வருது. உங்கள மாதிரி நீங்கள் செய்கிற பிரச்சனைக்கெல்லாம் தலை குனிஞ்சு நிற்பேன்னு மட்டும் என்னைக்கும் நினைக்காதீங்க. அது என்னைக்கும் நடக்கவே நடக்காது. ஏன் எங்கள் அம்மாவால் மறுபடியும் அந்த கடையை ஆரம்பித்து முன்னேறி வர முடியாதா? நீங்கள் தான் எப்பயுமே இப்படி ஆளுங்களை அனுப்ப முடியாது. ஏன் தெரியுமா? நான் தான் உங்களை போலீஸ்கிட்ட மாட்டி விட போகிறேனே அப்படின்னு சொல்ல, மீனா அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி. என்ன உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்து உன்னை கேள்வி கேட்டால் கூட உண்மையை சொல்லாமல் நீ ஏமாற்றணும்னு நினைக்கிற. இதே மாதிரி மனோஜோட கடையில் 3 லட்ச ரூபா பணத்தையும் நீ தான் எடுத்திருப்ப. இப்போவே நீ பேசுகிற பேச்சில் தெளிவாக தெரியுதுன்னு சொல்கிறாங்க மீனாவும். உடனே முத்து, ஆமாம் மீனா, இதை நான் யோசிக்கல பாரேன். இப்போ தான் புரியுது மனோஜ். தான் மேலே எந்த தப்பும் வரக்கூடாதுன்னு எங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருந்தாலும் பொய் சொல்லி ஏமாத்தணும்னு இந்த ரோகிணி நினைக்கிறாங்கன்னா, உன்னுடைய கடையிலேருந்து யாருக்கும் தெரியாமல் பணத்தை எடுத்ததும் இந்த ரோகிணியாக தான் இருக்கும். தன்னை பற்றின உண்மை தெரியக்கூடாது, யாரும் உண்மையை கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்னு உங்கள் கடையில் வேலை பார்த்த அந்த ராணியும் அவங்க வீட்டுக்காரரும் பணத்தை எடுத்துட்டாங்கன்னு பொய் சொல்லி ஏமாத்திருக்காங்க. அந்த கோவத்தில் தான் ராணியும் இங்கே வந்து ராணியோட வீட்டுக்காரரும் திட்டம் போட்டு உங்களை ஏமாத்திருக்காங்க. மனோஜும் அவங்க கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டான். இப்போ புரியுதான்னு கேட்க, வேண்டாம் முத்து, பொய் சொல்லாதீங்கன்னு சொல்லும்போது, நான் என்னைக்காவது பொய் சொல்லி நீ பார்த்துருக்கியா? ஆனால் நீ இந்த வீட்டில் எல்லாருக்கிட்டையும் பொய் சொல்லி ஏமாத்த மட்டும்தான் செஞ்சுருக்க. என் மேலே என்றைக்கும் எந்த தப்பும் இருந்ததில்ல. கோவத்தில் நான் பேசியிருப்பேன், ஆனால் யாரையும் ஏமாற்ற மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன். அது உனக்கே நல்லா தெரியும் பார்லலம்மா. நீ ஏன் உண்மையை சொல்லிடுன்னு கேட்கும்போது, போதும், இப்படியே என்னை பற்றி எல்லாம் பேசிக்கிட்டே இருக்காதீங்க. ஆமாம், மீனா மேலே உள்ள கோவத்தில் நான் தான் இப்படிலாம் சிந்தாமணியை செய்ய சொன்னேன். இப்போ என்ன செய்ய முடியும் உங்களால் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே இங்கே மீனாவோட அம்மா இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது, மீனா மேலே உள்ள கோவத்தில் ஏன் கடையில் பிரச்சனை செஞ்சியா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியை பலார்னு வெளுத்து வாங்குறாங்க. மீனாவும் சந்திராவும் ரோகிணியை வெளுத்து வாங்கின உடனே ரோகிணி ரொம்ப கோவமா, ஆமாம், இதெல்லாம் நான் தான் செஞ்சேன். இப்போ உங்களால் என்ன செய்ய முடியும்னு கேட்க, பார்த்தீங்களா சம்மந்தி, உங்கள் முன்னாடி ரோகிணி என்னெல்லாம் பேசுகிறாங்கன்னு அப்படின்னு சொல்ல, எதுக்கு ரோகிணி, எதுக்காக இப்படிலாம் செஞ்சேன்னு கேட்கும்போது, எல்லாத்துக்கும் காரணம் இந்த மீனா தான். அவங்க வேலையை பார்க்காம மீனாவும் முத்துவும் அந்த ராணியவும் அவங்க வீட்டுக்காரரையும் கூப்பிட்டு வந்து மனோஜை அவமானப்படுத்துனாங்க. வீட்டில் உள்ள எல்லாரும் மீனா முத்துவை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க, பெருமையாக பேசுகிறீங்க, பாராட்டுறீங்க. இதெல்லாம் பார்த்துட்டு தாங்கிக்க முடியாமல் சிந்தாமணிக்கிட்ட உதவி கேட்டேன். இதுக்கு மேலே எதுவுமே பேசாதீங்கன்னு சொல்லும்போது, உடனே முத்துவும், இப்போ தானே எனக்கு தெளிவாக தெரியுது மீனா, மனோஜோட கடையிலேருந்து பணத்தையும் இந்த ரோகிணி தான் எடுத்திருப்பாங்க. தான் மேலே எந்த தப்பும் வரக்கூடாதுன்னு சொல்லி மனோஜோட கடையிலேருந்து பணத்தை எடுத்த ரோகிணி, கடையில் வேலை பார்த்த ராணியும் அவங்க வீட்டுக்காரரும் இந்த கடையில் தங்கியிருந்ததுனால அவங்க தான் பணத்தை எடுத்தாங்கன்னு மனோஜ் கிட்ட போய் சொல்லியிருக்காங்க. மனோஜ் தான் இந்த பார்லலம்மாவை ரொம்ப நம்புவானே, பார்லலம்மா என்ன சொன்னாலும் சரியாக இருக்கும்னு மனோஜ் நம்புறதுனால மனோஜை நல்லா ஏமாத்தலாம்னு நினச்சி இப்படி ஒரு வேலையை செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல், என்ன பார்லலம்மா, பணத்தை நீங்கள் தானே எடுத்தீங்கன்னு முத்து கேட்க, போதும் முத்து, நீங்கள் உங்களுக்கு என்ன தெரியும்னு இப்படி என்ன என்கிட்ட வந்து கேள்வி கேட்குறீங்க? நீங்கள் பார்த்தீங்களா நான் பணத்தை எடுத்ததை? இப்படிலாம் பேசாதீங்க, நான் பொறுமையாக இருக்க மாட்டேன்னு சொல்ல, உங்களை பற்றி பேசினா உங்களுக்கு எவ்வளோ கோவம் வருது. அப்புறம் மீனாவை பற்றியும் நீங்கள் என்னெல்லாம் பேசுகிறீங்க, மீனாவோட அம்மா கடையில் பிரச்சனை செஞ்சுருக்கிறீங்க, எங்களுக்கு எவ்வளோ கோவம் வரும் பார்லலம்மா. நான் உண்மையை பேசுகிறேன், நீங்கள் பொய் சொல்கிறீங்க. உங்களுக்கு இவ்வளோ கோவம் வரலாமா? சொல்லப்போனால் நாங்கள் தான் கோவமாக பேசணும். இப்படி சத்தமாக பேசுனீங்கன்னா நீங்கள் செஞ்சது எல்லாமே நாங்கள் கண்டுபிடிக்க முடியாதுன்னு ஆகாதுல்ல அப்படின்னு சொல்லும்போது, என்னை பற்றி யாரும் கேள்வி கேட்கக்கூடாது, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விஜயாவும், என்னது உன்னை கேள்வி கேட்கக்கூடாதா? எவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சுட்டு வந்திருக்க. சிந்தாமணி கூட சேர்ந்து நீ இப்படிலாம் செய்வேன்னு நான் எதிர்பார்க்கல. சிந்தாமணி என் கிளாஸுக்கு வராங்க, அவங்கக்கிட்ட பெருசாக நானே பேசுகிறதில்ல. என்னைக்கு அந்த சிந்தாமணி மீனாவுக்கு பிரச்சனை செஞ்சாங்களோ அப்போவே நான் வந்து சிந்தாமணி என்கிட்ட பேசுனாங்கன்னா நான் பெருசாக கண்டுக்க மாட்டேன். நீ யார் சிந்தாமணிக்கிட்ட போய் பேசுகிறதுக்கு, உதவி கேட்குறதுக்கு? ஏற்கனவே சிட்டிக்கிட்ட உதவி கேட்ட, பெரிய பிரச்சனையில் வந்து மாட்டிக்கிட்ட. இப்போ மறுபடியும் சிந்தாமணிக்கிட்ட உதவி கேட்டு மாட்டிக்கிட்டல்ல? ஆமாம், நீ இங்கே முத்து சொன்னதுக்கப்புறமா தான் எனக்கே ஞாபகம் வருது. நீ தான் மனோஜோட கடையிலேருந்து பணத்தை எடுத்தியா? இல்லை, என்கிட்ட கேள்வி கேட்காதீங்கன்னு அந்த பேச்சு பேசின. அப்போ நீ தான் பணத்தை எடுத்திருக்க, அப்படி தானே? நீ என்ன வேணாலும் செய்வேன், நாங்கள் கேட்கக்கூடாதா? இந்த மீனாவோட அம்மாவுக்காக நான் சப்போர்ட் பண்ணி பேசலை, என் பையன் மனோஜுக்காக பேசுகிறேன். உண்மையை சொல்கிறியா இல்லையான்னு கேட்கும்போது, உடனே ரோகிணி அழுதுகிட்டே, இவங்க தான் இப்படியெல்லாம் சொல்கிறாங்கன்னா நீங்களும் அந்த முத்து மீனா பேச்சை கேட்டு என்ன கேள்வி கேட்குறீங்க? மனோஜ், இப்போவாது பேசு மனோஜ். நான் எதுக்காக நம்ம கடையிலேருந்து பணத்தை எடுக்கணும்? நம்ம கடை பணம் மனோஜ். அப்படியே எனக்கு பண தேவை இருந்தால் உங்ககிட்ட கேட்டு வாங்க முடியாதா? எனக்கு அப்படி எந்த தேவையும் இல்லையே. உங்கள் அம்மா கிட்ட பேசு மனோஜ் எனக்காகன்னு சொல்லி அழுகிறாங்க.
உடனே மனோஜும், என்ன ரோகிணி, முத்துவும் மீனாவும் நம்மளுக்கு உதவி செஞ்சுருக்காங்க. இப்போதைக்கு அவங்கள பற்றி நம்ம பேசவே வேண்டான்னு நானும் சொன்னேன்ல. உனக்கு முத்து மேலே நிறைய கோவம் இருக்குது. முத்து வந்து என்னுடைய தம்பியாக இருந்து எனக்கு உதவி செஞ்சுருக்கான். ஆனால் அதை பெருசாக கூட எடுத்துக்காம நீ வந்து நேற்று என்னென்னவோ பேசுன, நானும் பொறுமையாக இருந்தேன். இப்போ இவங்க எல்லாரும் சொல்கிறத பார்த்தா நீ தான் தப்பு பண்ணியிருப்பேன்னு எனக்கும் தோணுது. ஏன் ரோகிணி, எதுக்காக இப்படி செஞ்ச? இல்லை எதுக்காக கேள்வி கேட்குறேன்னா, மீனாவோட அம்மா வந்து அவங்க வேலையை பார்க்குறாங்கன்னா, நீ எதுக்கு சிந்தாமணி கூட சேர்ந்து இப்படி பிரச்சனை செய்யணும்? அவங்க தேடி வந்து கேள்வி கேட்குறாங்க. நீ எல்லாரையும் வந்து சமாளிக்கிறதுக்காக பதில் பேசிட்டு இருக்க. உண்மையை மட்டும் சொல்ல மாட்டிக்கிற. மீனா மேலே உள்ள கோவத்தில் அவங்க அம்மாவோட கடைக்கு பிரச்சனை செஞ்ச நீ, எதுக்காக நீ உண்மையை மறைக்கிறதுக்காக பொய் சொல்லியிருக்க கூடாது? எனக்கு உன் மேலே தான் சந்தேகமாக இருக்குன்னு சொல்லும்போது ரோகிணி ரொம்பவே அழுகுறாங்க. எல்லாரும் என்னை புரிஞ்சுக்கோங்க. மீனா மேலே உள்ள கோவத்தில் நான் அப்படி செஞ்சதுக்கு மன்னிப்பு கேட்குறேன். இனி அப்படி ஒரு தப்பை நான் செய்யவே மாட்டேன். ஆனாலும் என்னை சந்தேகப்படாதீங்க. முத்து, உங்களால் இங்கே வந்து மனோஜ் கூட சந்தேகப்படுறாரு. என்னையும் மனோஜையும் பிரிக்கணும்னு நினைக்கிறீங்களா? நான் இந்த வீட்டில் சந்தோஷமாக மருமகளாக இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? ஏற்கனவே நீங்களும் அங்கே மீனாவும் உண்மையை கண்டுபிடிக்கிறேன்னு அங்கே வந்து நான் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு இல்லைன்னு கண்டுபிடிச்சதுனால தான் இப்போ வரைக்கும் விஜயாத்தை என்னை மருமகளாக ஏற்றுக்காமல் கஷ்டப்படுத்துகிறாங்க. வீட்டு வேலையெல்லாம் செய்ய வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்போ மீனா வீட்டு வேலையை செய்கிறாளே, அதெல்லாம் வந்து மீனா பெருசாவா சொல்லிட்டு இருக்கா? என்ன பெருசாக வேலை செஞ்சிட்டீங்க? வெளியில் வந்து பார்லருக்கு போகிறீங்க. இங்கே சம்பாதிக்கிற பணத்தை அம்மா கிட்ட கொடுக்குறீங்க. மீனா சமைச்சு வைக்கிறா, வீட்டு வேலையை பார்க்குறா. என்ன பெரிய வேலை செஞ்சிட்டீங்கன்னு எங்கள் அம்மா வந்து வீட்டு வேலை செய்ய சொல்லிட்டாங்கன்னு இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க? என்னைக்காவது நீங்கள் வீட்டு வேலை செய்கிறேன்னு சொல்லி எல்லாருக்கும் சமைச்சு கொடுத்துருப்பீங்களா? இல்லை இப்போ வரைக்கும் உங்கள் துணியெல்லாம் மீனா துவைச்சி கொடுக்குறா. என் துணியை என்னைக்காவது துவைச்சிருக்கீங்களா? இல்லை உங்கள் துணியை தான் உங்களுக்கு துவைக்க தெரியுமா? வீட்டில் உள்ள வேலை எதையும் செய்ய தெரியாதுன்னு சொல்கிற நீங்கள் வீட்டு வேலை என்ன பெருசாக செஞ்சிட்டீங்கன்னு இப்படி பேசுகிறீங்க? இதெல்லாம் பார்த்துட்டு அமைதியாக இருக்க மாட்டேன். எங்கள் அம்மா இப்படி செய்கிறாங்கன்னா அதுக்கு காரணமே நீங்கள் தான். நீங்கள் பொய் சொல்லி ஏமாத்துறீங்க. உங்கள் மேலே உள்ள கோவத்தில் அவங்க பேசாமல் இருக்காங்க, திட்டுறாங்க. ஆனால் மீனா மேலே உள்ள கோவத்தில் இப்படி செஞ்சதா சொல்கிறீங்களே, அப்புறம் உங்களை என்ன சொல்கிறது? இப்போவே மீனா, போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு. அவங்க வந்து என்ன ஏதுன்னு கேட்கட்டும். இந்த ரோகிணியவும் அங்கே இருக்கிற சிந்தாமணியவும் சும்மா விடக்கூடாது. அவங்க விருப்பத்துக்கு என்ன வேணாலும் செய்கிறாங்க. அந்த சிந்தாமணி ஏற்கனவே மீனாவுக்கு நிறைய டெக்கரேஷன் ஆர்டர் கிடைக்குது. புது பிஸ்னஸ் ஆரம்பித்த மீனா இப்போ நல்லா சம்பாதிக்கிறான்னு பொறாமையில் ரோகிணி சொல் பேச்சை கேட்டுட்டு இப்படிலாம் செஞ்சுருக்காங்க. நீங்களும் அந்த பொறாமையில் தானே ரோகிணி இப்படிலாம் செய்கிறீங்கன்னு கேட்க, ரோகிணி இதுக்கு மேலே பேசினா பிரச்சனை பெருசாயிரும். முத்துவும் மீனாவும், ஏன் மீனாவோட அம்மான்னு எல்லாரும் என் மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க. இந்த முத்து வேற இப்படியெல்லாம் முடிவெடுக்கிறாரு, நான் என்ன செய்யன்னு தெரியலன்னு ரோகிணி தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கிறாங்க. விஜயா சொல்கிறாங்க, பாத்தியா, மீனாவும் மீனாவோட அம்மாவும் கேட்குற கேள்விக்கு உன்னால் பதில் பேச முடியலல்ல. நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு உன்னை வேற மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். ஒன்னால் அந்த வீட்டில் நான் சந்தோஷமாக இருக்க போகிறேன்னு நினச்சேன். ஒன்னால் தாண்டி வீட்டுக்கு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. என்னைக்கு நீ இந்த வீட்டிலேருந்து கிளம்புறியோ அன்னைக்கு தான் நான் நிம்மதியாக இருக்க முடியும் போல அப்படின்னு ரோகிணியை எல்லாரும் முன்னாடி வெளுத்து வாங்குறாங்க. ரோகிணி தன்னுடைய ரூமுக்கு போயிட்டு ரொம்பவே அழுகுறாங்க. இப்படி சிந்தாமணி என்னை மாட்டி விடுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. சிந்தாமணி வந்து அவங்க ஆளுங்களை அனுப்புனதுக்காக இப்படி வந்து என்னையும் மாட்டி விட்டுட்டாங்களே. உண்மை யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சிந்தாமணிக்கிட்ட நான் பேசினேனே. ஆனால் சிந்தாமணி இப்படிலாம் செஞ்சுட்டாங்களே அப்படின்னு மீனாவும் மீனாவோட அம்மாவும் கேட்ட கேள்விக்கு பதில் பேச முடியாமல் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு எல்லார்கிட்டேயும் மன்னிப்பு கேட்டுட்டு வந்து தனியாக உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. வீட்டில் உள்ள எல்லாரும் என் மேலே சந்தேகப்படுறாங்க. கண்டிப்பாக இங்கே நான் தான் மனோஜோட கடையிலேருந்து பணத்தை எடுத்தேன்னு தெரிய வந்ததுன்னா விஜயாத்தை என்னை சும்மா விடவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யன்னு தெரியாமல் உட்காந்து அழுதுட்ருக்காங்க ரோகிணி. அந்த சமயம் மீனாக்கு ஃபோன் வருது. உடனே மீனா சொல்கிறாங்க, அம்மா நீங்கள் வீட்டுக்கு கிளம்புங்கம்மா, நான் நாளைக்கே வந்து உங்களை பார்க்குறேன், சீக்கிரமாக உங்களுக்குன்னு கடையை வந்து நாங்கள் ஏற்பாடு பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்திராவை அங்கேருந்து அனுப்புகிறாங்க. சந்திராவோட நிலைமையை பார்த்து அண்ணாமலை ரொம்பவே மனசு வேதனைப்படுறாரு. ரோகிணி மேலே ரொம்ப கோவத்தில் இருக்கிறாரு. உடனே அண்ணாமலை இங்கே வந்து மனோஜை கூப்பிட்டு, மனோஜ், ரோகிணி இப்படி செய்வான்னு நான் எதிர்பார்க்கல. என்ன இருந்தாலும் ரோகிணி கிட்ட சொல்லி வை. அவங்க இருக்கிற நிலமையில இப்போ அவங்க கோவத்தில் இங்கே போலீஸை வர வச்சா நம்ம குடும்பமே தலை குனிஞ்சு நிற்கணும். ஆனால் சம்மந்தி அப்படிலாம் செய்ய வேண்டான்னு சொல்லிட்டு அவங்க வேலையை பார்க்கறதுக்காக கிளம்பி போயிட்டாங்க. அதுக்குன்னு அவங்க பொறுமையாக இருக்கிறாங்கன்னெலாம் அர்த்தம் கிடையாது. நம்ம குடும்பத்து மேலே அவ்வளோ மதிப்பு மரியாதை வச்சுருக்குறாங்கன்னு தான் நம்ம நினைக்கணும். ஆனால் ரோகிணி இப்படிலாம் செய்வான்னு நானும் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லும்போது, அப்பா நான் கூட நினைக்கலப்பா. முத்து எனக்கு உதவி செஞ்சதால நான் நன்றி சொல்லணும்னு சொன்னதுக்கு ரோகிணி அதெல்லாம் வேண்டாம். உன் தம்பி முத்து உன்னை அவமானப்படுத்திட்டான். ராணியவும் அவங்க வீட்டுக்காரரையும் முத்து எதுக்காக வர வச்சானா நல்ல பேர் வாங்கிறதுக்காக தான்னு
முத்துக்கிட்ட நீ நன்றி சொல்லவும் கூடாது. முத்து வேணும்னே நம்மள வந்து தலகுனிய வச்சு நல்ல பேர் வாங்கணும்னு அவங்க மூலமா பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாலும், முத்துவுக்கு இது தேவையில்லாத வேலை தான் அப்படின்னு முத்து மேல உள்ள கோவத்துல இப்படிலாம் பேசினப்ப, என்ன இருந்தாலும் முத்துவால தானே பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிருக்குன்னு எவ்வளவோ சொல்லி புரிய வச்சேன். ஆனா ரோகிணி இப்படிலாம் சிந்தாமணி கூட சேர்ந்துட்டு செய்வான்னு நான் எதிர்பார்க்கல. சொல்லப்போனா இப்பதான்ப்பா ரோகிணி மேல எனக்கே சந்தேகம் வருது. ஒருவேளை கடையில உள்ள பணத்த நான் எடுக்கவே இல்லைன்னு ரோகிணி சொன்னாலும், இந்த வேலைய ரோகிணி தான் செஞ்சிருப்பான்னு எனக்கு தோணுதுப்பா. ஆனா எப்படிப்பா இதெல்லாம் சமாளிக்கிறதுன்னு தெரியலன்னு சொல்ல, ரோகிணிய நீ ரொம்ப நம்புற. அதனால ரோகிணி என்ன செஞ்சாலும் உண்மைய வந்து நீ கண்டுபிடிக்க மாட்டேன்னு உன்ன பத்தி தெளிவா புரிஞ்சுகிட்டு ரோகிணி வந்து ஒவ்வொன்னா செய்றா. சம்மந்தி வீட்ல உள்ளவங்களுக்கு ரோகிணி செஞ்சது எவ்வளோ பெரிய பிரச்சனை தெரியுமா? அத அவங்க தாங்க முடியாம இங்க வந்து பேசிட்டு போறாங்க. அவங்கள கொஞ்சம் கூட மதிக்காம என்ன பேச்சு பேசுறா ரோகிணி? சம்மந்தி அம்மா போனா போதுன்னு பொறுமையா பேசிட்டு போயிருக்காங்க. இதே அவங்க இடத்துல நான் இருந்திருந்தா ரோகிணிய சும்மா விட்டுருக்க மாட்டேன். நீயே பேசி புரிய வைக்கணும். இல்லைனா நீ ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணா உனக்கும் இந்த வீட்டில் இடமே இல்லைன்னு நான் வந்து மீனா முத்துக்கு சப்போர்ட் பண்ணி இப்படி ஒரு முடிவெடுக்க வேண்டியதாக போயிடும். புரியுதுல மனோஜ் அப்படின்னு கேட்க, அப்பா நான் ரோகிணி கிட்ட பேசுகிறேன்ப்பா. ரோகிணி இனிமேல் இப்படி எந்த தப்பையும் செய்ய மாட்டா. அதே மாதிரி என் கடையில் யார் பணம் எடுத்தாங்க, அந்த 3 லட்ச ரூபா பணத்தை யார் எடுத்தாங்கன்ற உண்மையை சீக்கிரமாக நானே கண்டுபிடிக்கிறேன். இனி புத்திசாலித்தனமாக நடந்துக்கிறேன்ப்பா. இப்படி எந்த தப்பும் நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன்ப்பா அப்படின்னு இங்கே வந்து அண்ணாமலை இப்படி பேசினதுனால ரொம்பவே பதட்டமாக ரோகிணிக்காக மன்னிப்பு கேட்டுட்டு ரோகிணி கிட்ட பேசலான்னு மனோஜும் அங்கேருந்து போகிறாரு. இந்த ரோகிணியால் மீனா வீட்டில் உள்ள எல்லாரும் என்ன வந்து கேள்வி கேட்குறாங்க. இந்த ரோகிணிக்கு வேறு வேலையே இல்லை. ஆனாலும் என்கிட்ட சொல்லிட்டு இந்த ரோகிணி இப்படிலாம் செஞ்சுருக்கலாம். இந்த சிந்தாமணி ரோகிணிக்கு வேற என்னெல்லாம் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் எதுவுமே என்கிட்ட சொல்லாமல் இவங்க 2 பேரும் திட்டம் போட்டு இப்படி ஒரு வேலையை செஞ்சுருக்குறாங்களே. எனக்கு தெரிஞ்சிருந்தா நானும் சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனால் இந்த ரோகிணி கூட நல்ல வேலை நான் மாட்டிக்கல. மீனா முத்து என்னையும் அவமானப்படுத்தியிருப்பாங்க, சும்மா விட்டுருக்க மாட்டாங்க. அதுலேயும் மீனாவோட அம்மா வந்து கேட்ட கேள்விக்கெலாம் பதில் பேச முடியாமலாம் நின்றுருக்கணும். நல்ல வேலை. எனக்கும் இந்த பிரச்சனைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு வீட்டில் உள்ள எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. ரோகிணியை பற்றின உண்மையவும் முத்து இப்படிலாம் கண்டுபிடிப்பான்னு நானே எதிர்பார்க்கல. சொல்லப்போனால் மனோஜை விட முத்து தான் நல்ல புத்திசாலித்தனமாக உண்மை எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறான். என்ன அந்த திறமை மனோஜுக்கும் இல்லை, ரோகிணிக்கும் இல்லை. ரோகிணி தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நின்னது மட்டும் இல்லாமல் என்னையும் அவமானப்படுத்திட்டாளே அப்படின்னு விஜயா ரொம்பவே கோபமாக இருக்காங்க. மீனா முத்துவுக்காக பிடிச்ச ஸ்வீட்டெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. என்ன மீனா, எனக்கு பிடிச்ச ஸ்வீட்டெல்லாம் எப்பயும் நீ தானே செஞ்சு கொடுப்ப, இன்னைக்கு என்ன வெளியிலேருந்தே வாங்கிட்டு வந்திருக்கேன்னு கேட்க, இல்லைங்க நிறைய வேலை இருக்குது, ஸ்வீட்டெல்லாம் செய்ய நேரமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. என்னாச்சு மீனான்னு கேட்க, ஆமாங்க வித்யா கிட்ட பேசிட்டு அப்படியே வந்தேன்னா வரும்போது எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. நானும் உடனே என்னென்னு பேசினேன். அவங்க இந்த புது பிஸ்னஸ்க்காக நமக்கு நிறைய ஆர்டர் கொடுத்துருக்காங்கங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பெரிய ஆர்டர் மூலமாக நல்ல வாய்ப்பெல்லாம் நம்மளுக்கு கிடைக்க போகுது. நல்ல வருமானமும் வரப்போகுதுங்க. நிறைய டெக்கரேஷன் ஆர்டரும் கிடைக்க நமக்கு வந்து முன்னேறதுக்கு நிறைய வாய்ப்பெல்லாம் நமக்கு வந்திருக்குல்ல. அந்த சந்தோஷத்தை தான் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு வந்தேன். உங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட்டெல்லாம் வாங்கிட்டு வந்து சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அதாங்க அப்படின்னு சொல்லும்போது, நம்ம சந்தோஷமாக இருக்கிறத பார்த்தா எங்கள் அம்மாவுக்கு தான் பிடிக்காது. இப்போ இந்த ரோகிணியும் என்னெல்லாம் வேலை செய்கிறாங்கன்னு பார்த்தியான்னு சொல்லும்போது, அவங்கள பற்றி எதுக்காக நம்ம யோசிக்கணும்? அவங்க செஞ்ச பிரச்சனையை வீட்டில் உள்ள எல்லார்கிட்டேயும் சொல்லியாச்சு. போனா போதுன்னு விட்டுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ரோகிணி இனி இப்படிலாம் செஞ்சால் நான் பொறுமையாக இருக்க மாட்டேங்க. நம்ம இப்போ நம்ம வேலையை தான் பார்க்கணும். இந்த டெக்கரேஷன் ஆர்டர் மூலமாக கிடைச்ச இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக்கணுங்க. அதே மாதிரி புது பிஸ்னஸ்லேயும் ஒவ்வொரு ஆர்டரும் வந்திருக்கிறதுனால எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்ல, இங்கே உடனே முத்துவும், நீ தான் வந்து வீட்டு வேலையெல்லாம் பார்த்துக்கிற, இனி அம்மா கிட்ட பேசி ரோகிணியை வீட்டு வேலையை நான் பார்க்க வைக்கிறேன். இவ்வளோ பெரிய வேலையை செஞ்சுருக்காங்களே, அவங்கள சும்மா விட முடியுமா அப்படின்னு சொல்ல, என்னது ரோகிணியா, அவங்க எப்படி சமைப்பாங்கன்னு கேட்கும்போது, அதெல்லாம் அவங்களுக்கு சமைக்க தெரியும். சமைக்க தெரியாத மாதிரி செஞ்சால் தானே எங்கள் அம்மா வந்து நீ இனி கிச்சன் பக்கமே போக வேண்டாம், வேலை செய்ய வேண்டாம்னு சொல்லுவாங்க. அதான் தனக்கு சமைக்கவே தெரியலன்னு பொய் சொல்லி அந்த பார்லர்லமாக ஏமாத்திட்டு இருக்காங்க. நீ அமைதியா இரு மீனா, நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு மீனா நிறைய வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது, இனி மீனாவால் இந்த வீட்டில் சமைக்க முடியாது. ரோகிணி சும்மா தானே இருக்காங்க, அவங்கள கிச்சனில் இருக்கிற வேலையை பார்க்க சொல்லுங்க. மீனாவை பிடிக்காதுன்னு சொன்னாங்கல்ல, மீனாவோட அம்மாவுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சாங்க. இதெல்லாம் நாங்கள் பெருசாகக்கூடாது. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பிரச்சனை செய்யக்கூடாதுன்னா நாங்கள் சொன்னதை இந்த ரோகிணி செய்யணும். இல்லையா நாங்கள் போலீஸை வர வச்சு எங்கள் பக்கம் நியாயம் இருக்கிறத சொல்லி கண்டிப்பாக வந்து ரோகிணியை வந்து மாட்டி விட்டுருவோம் அப்படின்னு சொல்கிறாரு முத்து.
உடனே விஜயா, அதெல்லாம் வேண்டாம். நான் தான் சொன்னேன்ல, ரோகிணி இப்படி எந்த தப்பும் இனி செய்ய மாட்டான்னு. அதுக்காக ரோகிணி சமைக்கிறத எங்களால் சாப்பிடவும் முடியாதுன்னு சொல்லும்போது, ரோகிணி ரொம்ப தெளிவாக சமைப்பாங்க. ஏன், இப்போ மனோஜை தண்ணி கொடுத்துன கூப்பிட்டு போனால் ரோகிணி சமைச்சு கொடுக்க மாட்டாங்களா? பார்த்து பார்த்து சமைச்சு கொடுப்பாங்க. எல்லாரும் ஒன்றா இருக்கிறதுனால மீனாவே எல்லா வேலையும் பார்க்கட்டும்னு தனக்கு சரியாக சமைக்கவே தெரியாத மாதிரி ஏமாத்திட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் ரோகிணி சொல்கிறத நம்ம இனி நம்பக்கூடாது. சமைக்க தெரியலனா எப்படி சமைக்கணும்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்காக எங்களுக்கு கிடைக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு உங்கள் எல்லாருக்கும் சமைச்சு கொடுத்துட்டு இருந்தா நாங்கள் எப்போ முன்னேறது? மாடியில் ரூம் கட்ட கூட உனக்கு தகுதி இல்லைன்னு சொன்னீங்கல்ல. எங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தினாதான் மாடியில் ரூம் கட்டுறது என்ன, புதுசாக எங்களால் வீடே வாங்க முடியும்னு சொல்ல. என்னது, வீடு வாங்க போறியான்னு கேட்குறாங்க விஜயா. ஆமாம், ஏன் என்னாலையும் மீனாவாலையும் முடியாதான்னு கேட்கும்போது, இல்லை கண்டிப்பாக முடியும், அதான் மீனா நல்லா சம்பாதிக்கிறத நானே பார்க்குறேனே அப்படின்னு சொல்லிட்டு, ரோகிணி, இந்த மீனாவும் முத்துவும் பேசுறதெல்லாம் புரியுதா? மறுபடியும் நீ மாட்டிக்க கூடாதுன்னா வீட்டு வேலையெல்லாம் நீ தான் பார்க்கணும். உனக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லி உன்னை இந்த வீட்டுக்கு மருமகளாக கூப்பிட்டு வந்து இந்த முத்து மீனா பேசுறதெல்லாம் கேட்க வேண்டிய நிலைமைக்கு என்ன நிற்க வச்சிட்டல. உனக்கு வேலை செய்ய தெரிலனா மீனா கிட்ட கேட்டு எப்படி செய்யணும்னு தெரிஞ்சுக்க. அதை விட்டுட்டு இனி வீட்டு வேலை எல்லாத்தையும் நீ தான் செய்யணும். மீனாக்கு நிறைய வேலை இருக்கான். ஏற்கனவே இந்த வீட்டுக்கு சமைக்கிறதுக்குன்னு அந்த ராணியை கூப்பிட்டு வந்தல, அந்த மாதிரி வேற ஏதாவது ஏற்பாடெல்லாம் செய்யலான்னு நினச்ச, அவ்வளவுதான். நீ தான் சமைக்கணும். யாரையும் நீ கூப்பிட்டுறவும் வேண்டாம், வேற யாரும் நம்ம வீட்டுக்கு வந்து சமைச்சு கொடுக்கவும் வேண்டாம், உதவி செய்யவும் வேண்டாம். வீட்டு வேலையை பார்த்தா இந்த வீட்டில் இரு, இல்லையா கிளம்பி போயிட்டே இரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அத்தை, எனக்கு சமைக்க தெரியாதுன்னு தெரிஞ்சிருந்தோம். வர வர நீங்கள் மீனா முத்துக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கல்ல, அவங்களுக்காக என்ன சமைக்க சொல்கிறீங்களா, வீட்டு வேலையை பார்க்க சொல்கிறீங்களான்னு கேட்கும்போது, ஆமாம், நீ தானே மீனாவோட அம்மாவுக்கு பிரச்சனை செஞ்ச. நீ வீட்டு வேலையை பார்க்கலன்னா அப்புறம் அவங்க உன்னை போலீஸ்கிட்ட மாட்டி விட்டுருவாங்க. உனக்கு எது சரின்னு தோணுதோ அதை நீ செய்யன்னு சொல்லும்போது, வேண்டாம், நானே வீட்டு வேலையெல்லாம் பார்க்குறேன். எப்படியாவது சிந்தாமணிக்கிட்ட சொல்லி மீனாவோட வேலைக்கு பிரச்சனை செய்யணும், மீனா இனி வெளியில் போய் வேலை பார்க்கக்கூடாதுன்னு நான் வந்து திட்டம் போட்டேன். ஆனால் அந்த மீனா அதை ஒரு காரணமாக வச்சு இப்போ என்னையே வீட்டு வேலையை செய்ய வச்சுட்டாங்களே அப்படின்ற கோவத்தில் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் இங்கே ரோகிணி ரொம்ப ருசியாகவே சமைச்சு கொடுக்குறாங்க. மீனா கிட்ட கேட்டு என்ன சமைக்கிறது, எனக்கு ரொம்ப நல்லா சமைக்க தெரியும், இதெல்லாம் தெரிஞ்சா என்னை சமைக்க வச்சிருவாங்க, வீட்டு வேலையை பார்க்க வச்சிருவாங்கன்றதுக்காக நான் பொறுமையாக இருந்தேன், எந்த வேலையும் செய்யாமல் இருந்தேன். இனி அப்படி இருக்க முடியாது போல அப்படின்னு அழுதுகிட்டே வீட்டு வேலையெல்லாம் மீனா முன்னாடி விஜயாவே இங்கே வந்து ரோகிணியே பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்த விஜயாவுக்கு அப்போ தான் தெரியுது, ரோகிணி இத்தனை நாள் என்கிட்டையும் போய் சொல்லி ஏமாத்திட்டாளா. எந்த வேலையும் செய்ய தெரியாதுன்னு சொன்ன ரோகிணி நல்லா தான் சமைச்சு கொடுக்குறா, வீட்டு வேலையெல்லாம் தெளிவாக தான் பார்க்குறா. நான் தான் ரோகிணிக்கு எதுவுமே தெரியாது, வீட்டு வேலையெல்லாம் செய்ய தெரியாதுன்னு தப்பாக நினச்சிட்டேன். அதை ஒரு காரணமாக வச்சுக்கிட்டு ரோகிணி எனக்கு சமைக்கவே தெரியாதுன்னு இத்தனை நாள் பொய் சொல்லியிருக்காளே, இந்த ரோகிணியை நம்பவே முடியாது போல. வீட்டு வேலையை நம்ம செய்ய வச்சிருவோன்னு தனக்கு எந்த வேலையும் செய்ய தெரியாதுன்னு சொன்ன ரோகிணி இப்போ ரொம்ப நல்லா சமைக்கிறாளே அப்படின்னு விஜயா நினைக்கிறது மட்டும் இல்லாமல், இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக ரோகிணி தான் அந்த பணத்தை எடுத்திருப்பான்னு நினைக்கிறேன். சீக்கிரமாக முத்து வந்து மனோஜோட கடையிலேருந்து அந்த பணத்தை எடுத்தது யாருன்ற உண்மையை கண்டுபிடிக்கட்டும். அப்புறமா நான் பேசிக்கிறேன், இந்த ரோகிணிக்கு நான் யாருன்றதை புரிய வைக்கிறேன் அப்படின்னு விஜயாவும் யோசிக்கிறாங்க. தினமும் மீனா சமைக்கிற மாதிரியே சீக்கிரமாக எழுந்திரிச்சு ரோகிணி எல்லாத்துக்கும் சமைச்சு கொடுக்குறாங்க. உடனே இங்கே விஜயாவும் நிறைய துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அதான் உனக்கு எல்லா வேலையும் சரியாக செய்ய தெரியுதே, இத்தனை நாள் வேலை செய்ய தெரியாதுன்னு ஏமாத்திட்டு தானே இருந்த. இந்த துணியெல்லாம் துவைச்சி காய வச்சுட்டு எல்லா ஒவ்வொருத்தர் ரூம்லையும் எடுத்து நீ தான் வந்து வைக்கணும். அது மட்டும் இல்லை, எல்லா ரூமையும் சுத்தம் செய்யணும். இப்படி ஒவ்வொரு வேலையாக பார்த்துட்டு உனக்கு நேரம் கிடைச்சா வெளியில் வேலைக்கு போ, இல்லையா வீட்டிலையே இருந்து வீட்டு வேலையை செய். மீனா வெளியில் போய் வேலை பார்க்கக்கூடாதுன்னு நீ நினச்சல, அதனால தான் உனக்கு இப்படி ஒரு நிலமை. ஆனால் மீனாவை பார்த்தியா, இன்றைக்கி ஒரு பெரிய ஃபங்க்ஷனுக்கு அந்த புது பிஸ்னஸ் மூலமாக கிடைச்ச ஆர்டரை செய்கிறதுக்காக கிளம்பி போயிருக்கா. டெக்கரேஷன் ஆர்டர் செய்கிறது என்ன, புது பிஸ்னஸ் மூலமாக கிடைச்ச ஆர்டரை செய்கிறது என்னன்னு மீனா முன்னேறிக்கிட்டே தான் இருக்கா. ஆனால் உன்னுடைய நிலைமையை பாரு, மீனாவை அவமானப்படுத்தணும், பிரச்சனை செய்யணும்னு நினச்சேன். ஆனால் இப்போ சிந்தாமணி கூட சேர்ந்துக்கிட்டு எனக்கே தெரியாமல் இப்படி ஒரு வேலையை செஞ்சு நீ மாட்டிக்கிட்டியா. இந்த நிலைமை உனக்கு வேணுமா என்ன? நல்லபடியாக பொய் சொல்லாமல் இருந்திருந்தா உன்னையும் மனோஜும் நான் எவ்வளோ நல்லா பார்த்துருந்துருப்பேன். உன்னை மருமகளாக கூப்பிட்டு வந்தது தப்புன்னு இப்போ தான் எனக்கு புரிய வருது. இப்போ கூட மீனாக்கு நான் ஏன் சப்போர்ட் பண்ணுறேன் தெரியுமா? மீனாக்கு நல்ல வருமானம் வருது. நான் மனசு மாறினா தானே மீனாவுக்கு வர பணம் எனக்கும் கிடைக்கும். உன்னால் எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். நீ கொடுக்குற சம்பளம் எனக்கு தேவையே இல்லை. அந்த பணத்தை வச்சு நான் என்ன செய்ய முடியும்? உனக்குன்னு நிறைய பணம் இருக்குது. உன்னால் மனோஜ் வந்து நல்லபடியாக இருப்பான், மனோஜ் புதுசாக பிஸ்னஸ்லாம் ஆரம்பித்து அவன் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினச்சேன். ஆனால் நீ எங்கள் குடும்பத்தையும் எங்களையும் இப்படி ஏமாற்றிட்டு இந்த வீட்டுக்கு மருமகளாக வருவேன்னு நான் நினைக்கவே இல்லை.
ஆனால் மீனா யாரையும் ஏமாத்தலை. மீனாவை நான் அந்த பேச்சு பேசியிருக்கேன். ஆனால் மீனா எப்பயுமே என்னை எதிர்த்து பேசினாலும் நேர்மையாக உண்மையாக உழைச்சி முன்னேறணுன்ற ஒரு எண்ணத்தோட இந்த வீட்டுக்கு பொறுப்பான மருமகளாக தான் இருந்தா. என்ன பணம் இல்லை, வசதியோட இந்த மீனா இந்த வீட்டுக்கு மருமகளாக வரலையேன்றதுக்காக நான் மருமகளாக ஏற்றுக்காமல் இருந்தேன். ஆனால் இப்போ மீனாவும் முத்துவும் நல்லா சம்பாதிக்கிறாங்க. அதனால் முத்து சொன்ன மாதிரி மீனா இனி இந்த வீட்டில் எந்த வேலையும் பார்க்க மாட்டா. நீ தான் வீட்டு வேலை எல்லாத்தையும் பார்க்கணும். இந்த வீட்டு வேலை செய்கிறதுல கூட நீ என்னை ஏமாத்திருக்கல்ல. முன்னாடியே இதெல்லாம் தெரியும்னு சொல்லியிருந்தா உன்னையும் இந்த மாதிரி வேலையை செய்ய வச்சுருப்பேன். ஆனால் எந்த சமையலும் செய்ய தெரியாது, வீட்டு வேலையை பார்க்க தெரியாதுன்னு பொய் சொன்ன நீ இப்போ நல்லா தானே சமைச்சு கொடுக்குற. எப்பயும் போல் நீ ஏன் சமையல் வேலையை பார்த்துக்க. நான் பார்வதி வீட்டுக்கு போயிட்டு வரேன். அதுக்குள்ளே எல்லா ரூம்லேயும் நல்லா சுத்தம் செஞ்சிடணும். புரியுதுல்ல? இனியாவது பொறுப்பாக நல்ல மருமகளாக இரு. நீயும் நல்லா சம்பாதிச்சா உன்னை மருமகளாக ஏற்றுப்பேன். இல்லை உனக்கு இப்படி ஒரு நிலைமை தான் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா ரொம்ப கோபமாக பேசிட்டு போக, மீனாவும் முத்துவும் வரும்போதே வீட்டில் உள்ள எல்லாருக்கும் துணியெல்லாம் வாங்கிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் பெரிய வாய்ப்பு கிடச்சிருக்கு, நல்ல வருமானம் வந்திருக்குன்னு சொல்லி ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு மீனாவும் முத்துவும் புது துணியெல்லாம் கொடுக்க, உடனே இங்கே விஜயாவும் முத்து எனக்கான்னு கேட்க, ஆமாம்மா உங்களுக்கு தான்னு சொல்லும்போது, இல்லை இப்படியெல்லாம் நீ எனக்காக எதுவும் வாங்கி தர மாட்டியேன்னு சொல்லும்போது, அதெல்லாம் முதல்ல நல்ல ஒரு வருமானம் வந்தால் நானும் தான் உங்களை நல்லா பார்த்துப்பேன். எனக்குன்னு பெருசாக எந்த வருமானமும் இல்லாமல் இருந்தது. ஆனால் மீனா இப்போ நல்லா சம்பாதிக்கிறா. அந்த பணத்தில் தான் மீனா உங்களுக்காக வாங்கி தரணும்னு ஆசைப்பட்டு புது துணி மட்டும் இல்லைம்மா, நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே நகையெல்லாம் வாங்கியிருக்கோன்னு சொல்ல, எனக்காகவா அப்படின்னு கேட்கும்போது, அத்தை உங்களுக்கு தான் அத்தை. ஏன் மனோஜ் வாங்கி கொடுத்தா தான் நீங்கள் இதெல்லாம் வாங்கிப்பீங்களா அப்படின்னு சொல்லும்போது, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் நல்லா சம்பாதிக்கிறீங்க, என்னை கொஞ்சம் கூட மதிப்பு மரியாதை தராமல் என்னை எப்பயும் கண்டுக்காமல் இருப்பீங்கன்னு நினச்சேன். ஆனால் எனக்குன்னு இதெல்லாம் வாங்கிட்டு வருவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லைன்னு சொல்ல, உடனே மீனாவும் நாங்கள் ரூம் கட்டணும், பெரிய வீடெல்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டது உண்மைதான். ஆனால் அதுக்கு முன்னாடி மாமாவையும் உங்களையும் ரொம்ப நல்லா பார்த்துக்கணுன்னு எங்களுக்கும் எண்ணம் இருக்குது. எங்களை நீங்கள் ஏற்றுக்கலனாலும் எப்பயுமே நீங்கள் தானே என்னுடைய மாமியார். அதனால் நீங்கள் என்னை திட்டினாலும் பிரச்சனை செஞ்சாலும் நான் உங்களை ரொம்ப நல்லா பார்த்துப்பேன். அதுக்காக தான் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். முன்னாடி எங்ககிட்ட பணம் இல்லை, பணம் இருந்திருந்தா இதெல்லாம் முன்னாடியே வாங்கி தந்திருப்பேன் த. இப்போ எங்களுக்கு நிறைய பணம் கிடைக்குது, வருமானம் வருது, அதனால தான் அப்படின்னு இங்கே வாங்கிட்டு வந்த புது துணியை இங்கே ரவி, ஸ்ருதி, ரோகிணி, மனோஜின் எல்லாருக்கும் கொடுத்தது மட்டும் இல்லாமல் அண்ணாமலைக்கும் இங்கே விஜயாவுக்கும் புது துணியெல்லாம் கொடுத்துட்டு, விஜயாவுக்கு பிடிச்ச மாதிரி இங்கே முத்து நகையெல்லாம் வாங்கிட்டு கொடுக்க கண் கலங்கி நிற்கிறாங்க விஜயா. முத்துவா இப்படிலாம் செய்கிறான், இப்படிலாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. முத்து மீனா வர பணத்தை அவங்களுக்காக செலவு செய்வாங்க, ஏன் மீனா அவங்க அம்மா வீட்டுக்கு கொடுப்பான்னு நினச்சேன். ஆனால் எனக்கு இப்படி ஒரு மதிப்பு மரியாதையை தந்து எனக்கு பிடிச்ச எல்லாத்தையும் வாங்கிட்டு தருவாங்கன்னு எதிர்பார்க்கல. என் பையன் மனோஜ் தான் இப்படி செய்வான்னு நினச்சேன். ஆனால் கிடைச்ச வருமானத்தில் முத்து என்னை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு இப்படி செய்வான்னு நினைக்கவே இல்லையேன்னு இங்கே கண்கலங்கி நிற்கும்போது அண்ணாமலை கிட்டேயும் விஜயா கிட்டேயும் ஆசீர்வாதம் வாங்குறாங்க முத்துவும் மீனாவும். இதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு அண்ணாமலை. இங்கே விஜயா பதில் பேச முடியாமல் நிற்க உடனே ரோகிணி யோசிக்கிறாங்க, அதானே பார்த்தேன், விஜயாத்தையோட மனசை மாத்துறது எப்படின்னு மீனாவுக்கு தெரியாதா என்ன? இப்போ அவங்களுக்கு நல்ல வருமானம் வருது, அதனால என்ன வேணாலும் செய்வாங்க. விஜயாத்தை கண்டிப்பாக மனசு மாறி முத்து மீனாவை ஏற்றுக்க போகிறாங்க. ஆனால் என்னுடைய நிலைமை இப்படி இருக்குதே அப்படின்னு மீனா முத்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு இங்கே ரோகிணி இப்படி யோசிக்க, இங்கே மீனாவையும் முத்துவையும் விஜயா ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கிறாங்க. இதை பார்த்து அண்ணாமலை சந்தோஷப்படுறாரு.